ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. அதுக்கு ஏன்னா நான் என்னோடய சேவிங்ஸுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அதுக்காக தான். என்ன இது சேவிங்ஸ் வீடியோவில் பூ வீடியோ காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நிறைய பேர் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் நான் செஞ்சு விற்கிறேன். இதுக்காக நான் இப்போ இதை அடுத்த ஸ்டெப்பாக இதை ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்காக ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி போகும் அப்படின்னு தெரியலை. ஓரளவு போகுது. ஆனால் இது நார்மலாக விற்கிறத விட ஓரளவு ரேட்டு அதாவது அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு தான் எனக்கு தெரியும். ஓரளவு ஓகேவாக போகுது. இப்போ ஓரளவு போனாலும் இன்னும் கொஞ்ச நாள் நான் நல்லா பண்ணிகிட்டே இருக்க நல்லா போகுன்றதை நான் நம்புகிறேன். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் நான் ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு சவரன் நம்ம எடுத்தால் தான் நம்ம 5 வருஷத்தில் 50 லட்சமாவது சேர்க்க முடியும்னு. 50 லட்சம் 5 வருஷத்தில் சேர்க்கறதுக்கு நிறைய வழி இருக்குது. எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்த வழி தான் அந்த கோல்டு காயின். இது உண்மையிலே அதில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணுமே. எனக்கு கரெக்டு தான், கண்டிப்பாக அதான் உண்மை. நானுமே அவ்வளோ சம்பாதிக்கலை. ஆனால் நம்ம இப்படியே இருந்துட முடியாதுல்ல. நம்ம இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்கோன்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். அது எப்படின்றத உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போது நான் ஒரு வேலைக்கு போகிறேன். அந்த வேலை சம்பளம் எனக்கு பத்த மாட்டேது, எல்லாமே செலவாகிடுது. அப்படின்னும் போது இந்த பூ விற்கிறத நான் செகண்ட் பிஸ்னஸாக பண்ணுறேன். இப்போ இதில் நான் அடுத்தபடி இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று நான் என்னோடய ப்ரொஃபஷ்னலில் இன்னும் மேலே போகணும். வேறு ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய சேலரி கிடைக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்லைனா என் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படின்னு எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு குட்டி பாப்பா இருக்கான்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால் எனக்கு இப்போது என் ப்ரொஃபஷ்னலில் நான் அதிகமாக போகணுன்னா எனக்கு வேலை ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அவளை டேக் கேர் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்காக நம்ம இருக்கிற இதிலே இருந்துருவோம், நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் ஒரு படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ப்ரொஃபஷ்னலில் கொஞ்சம் வளரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது என்னோட லைஃப்பில் நான் எப்படி பண்ணால் என்ன ஆகலாம் அப்படின்னு நான் யோசித்து எடுத்தது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நான் என் மந்த்லி 10,000 தான் சேல்ரி வாங்குகிறேன் அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணால் 15,000 வாங்கலாம், உங்கள் மந்த்லி இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய ஐடியாஸ்லாம் தராங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஒரு தனித்திறமையை நீங்கள் தான் கொண்டு வரணும். ஒன்று நீங்கள் ஆஃபீஸை மாற்றணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு உங்கள் திறமையெல்லாம் உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். டைலரிங் தெரியும், பேக்கிங் தெரியும், எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ தெரியுது. அதில் என்ன நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா இப்போ என்னோடய டார்கெட் மந்த்லி எப்படியாவது ஒரு 1 lakh கொண்டு வந்துட்டோன்னா, அது இப்போதைக்கு அது நம்ம ஏன் முடியாதுன்னு நினைக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணலான்றது தான் என்னோடய பாலிசியாக எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் ரீச் ஆகலை. நான் கண்டிப்பாக அதை அடையும் போது உங்கள்கிட்ட சொல்லுவேன். அது மட்டும் வந்துட்டேன்னா அதுக்கு அடுத்து நான் இன்னும் மேலே போயிட்டு அது எப்படியாவது 50 lakhs 5 yearsல சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. இப்போ ஓரளவு நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, டவுனாக போகுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சின்ன பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. ஓரளவு ஒரு மந்த்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2,000 3,000 வரா மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 4,000 5,000 வரா மாதிரி வருது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே நிற்காமல் அதுக்கு அடுத்த மாதம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு படி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது டிக்ரீஸும் ஆகலாம். எல்லாத்துக்குமே நம்ம தான் தயாராக இருக்கணும். ஆமாம் தானே? நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா அதில் வெறும் ப்ராஃபிட் தான் வரும், நம்ம எதிர்பார்க்க முடியாது, லாஸும் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நீங்கள் இது எதுக்காக இந்த பதிவுனா, நீங்கள் தான் உட்காந்து உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணால் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.